விவசாயிங்க தான் இயற்கைக்கு நன்றி சொல்லணுமா என்ன? ஏன் நாங்களா சொல்ல மாட்டோமான்னு கேக்குற மாதிரி கடல் மாதாவுக்கு பொங்கலை வச்சு வழிபாடு நடத்திட்டு வராங்க இங்க ஒரு மீனவ கிராமம். ராமநாதபுரம் மாவட்டம் ஒப்பூர் பக்கத்துல இருக்குது மோர் பண்ணை. ஊருக்குள்ள நுழைஞ்சதுமே மக்கள் கையில ஒரு சின்ன சைஸ் போட்டை தூக்கிட்டு கொண்டாட்டமா கடலை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஒருவேளை படகு போட்டியா இருக்குமோன்ற சந்தேகத்தோட எட்டி பார்த்தா அந்த போட்டுக்குள்ள பூஜை பொருட்களை எல்லாம் வச்சு கொஞ்சம் ஆழமான தூரம் வரைக்கும் எடுத்துட்டு போய் கடல்ல விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஆறாமர ஊருக்குள்ள விசாரிச்சப்போதான் சொன்னாங்க, தம்பி இந்த சின்ன படகுதான் இனிமேல இந்த வருஷம் பூராவும் எங்க தொழிலையே செழிக்க வைக்கும்னு சொல்றாங்க. வேளாண் தொழில் செய்யறவங்க சூரியனுக்கும் இயற்கைக்கும் பொங்கல் வச்சு நன்றி சொல்ற மாதிரி இந்த மீனவ மக்கள் தங்களை வாழ வைக்கிற கடல் அன்னைக்கு நன்றி சொல்ற விதமா கொண்டாடுற பொங்கல் விழா தான் இது. தை 1ஆம் தேதி விவசாய பெருமக்கள் அவர்களது சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக விவசாயம் செழிப்பாக வளர வேண்டும் என்பதற்காக அவர்கள் பொங்கல் வைத்து சூரியனை வழிபடுவார்கள். நாங்கள் அதே போல கடல் அன்னையை வழிபட்டு எங்களது மீன் வீதி வாழ்வாதாரம் மென்மேலும் பெருக வேண்டும் என்பதற்காக தை மாதம் 1ஆம் தேதி இந்த சமத்துவ பொங்கலானது கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் பொங்கலுக்கு சில நாட்களுக்கு முன்னாலேயே ஊர்க்கூட்டம் போட்டு 11ல இருந்து 13 வயசு இருக்கிற பெண் பிள்ளைகள் 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஊர்ல இருக்கிற அத்தனை சிறுமிகளோட பேரையும் ஒரு சீட்ல எழுதி போட்டு அதுல முதல்ல வர 7 பேரை சப்த கன்னிகளா தேர்ந்தெடுப்பாங்களாம். சப்த கன்னிகளானது கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டில் தேர்வு செய்து அவர்களுக்கு 7 நாட்கள் விரதம் இருந்து புத்தாடை உடுத்தி புதுப்பானையில் பொங்கல் வைத்து கடல் அன்னைக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பொங்கலானது சமத்துவ பொங்கலாக கொண்டாடப்படுகிறது. அப்படி செலக்ட் ஆன அந்த சிறுமிகள் விரதம் இருந்து பொங்கல் பண்டிகை அன்னைக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற காவல் தெய்வமான ரணபத்ர காளியம்மன் கோவில்ல பொங்கல் வைக்கிறாங்க. அந்த பெண்கள் வச்ச பொங்கல் சாமிக்கு படைக்கப்பட்டு அதுக்கப்புறமா சின்னதா செஞ்ச படகுல பூஜை பொருட்களையும் பொங்கலையும் வச்சு பூசாரி ஊர் தலைவர்கிட்ட எடுத்து கொடுக்கிறாரு. அது எல்லாரும் ஊர்வலமா எடுத்துக்கிட்டு போய் கடலுக்குள்ள விட்டுடுறாங்க. கடல்ல அந்த சின்ன படகு எவ்வளவு தூரம் உள்ள போகுதோ அந்த அளவுக்கு ஊருக்கு நல்லது நடக்கும்னு நம்புறாங்க மோர் பண்ணை கிராம மக்கள். அதற்கு நெய்வேத்தியம் செய்து பொங்கல் வைத்து அபிஷேகம் செய்து அந்த படகை கிராமத்தில் உள்ள பெரியோர், கிராம தலைவர் என்று அழைக்கக்கூடிய கிராமத்தில் உள்ள பெரியோர் கையால் அதை எடுத்துக்கொண்டு அந்த படகை கடலில் செலுத்துவோம். அந்த படகானது எவ்வளவு தூரம் கடந்து செல்கிறதோ அவ்வளவு தூரம் அது வாழ்வாதாரம் செழிக்கும் என்பது எங்களுடைய கிட்டத்தட்ட 4 தலைமுறைகளாக இதை பாரம்பரியமாக கொண்டாடி வருகிறோம். கிட்டத்தட்ட 50 வருஷமா இந்த வினோத பொங்கலை இந்த ஊர் மக்கள் கொண்டாடிட்டு வராங்க.